ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீல் மேக்கரை வச்சு மிளகு சாப்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது வந்து கீ ரைஸ்க்கும் சாதத்துக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். இஞ்சி பூண்டு தேங்காய் மல்லி சீரகம் மிளகு சோம்பு கசகசா, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் பிரியாணி பொருள் எல்லாமே போடுங்க. மெயினாக கல்பாசி கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது தாளிப்புக்கு வெங்காயம் தக்காளி கறி மசாலா ஆட் பண்ணுங்க. இதில் வெங்காயம் மீல் மேக்கர் ஊற வச்சதை போட்டு இதில் கறி மசால் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்திக்கலாம். 2 தக்காளி சேர்த்துனுங்க. 2 தக்காளி போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு இதுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சமாக மீல் மேக்கர் எடுத்து வச்சிருக்கேன். லாஸ்ட்டில் கொஞ்சம் அரைச்சி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா அருமையான மீல் மேக்கர் மிளகு சாப்ஸ் ரெடிங்க. இந்த மீல் மேக்கரை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு திக்னஸும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஒரு லைக் பண்ண தட்டு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை சேவ்ல போட்டு வச்சுக்கோங்க.